நம்ம மோஸ்டா ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம். டைரக்ட் ரொம்ப கம்மி தான். டைரக்ட் கூட பண்றோம், பட் அதிகமா ஹோல்சேல் தான். மினிமம் நீங்க ஒரு 20 ல இருந்து 100 பீஸ் அந்த மாதிரி இருந்தா தான் மோஸ்ட்லி நாங்க வெல்கம் பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரி லேசர் ஆகுதுல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்துஜால் எல்லாண்டுக்கு இப்போ ஓடிட்டு கரண்ட் ஆர்டர் பாருங்க, லைவா சுட சுட வந்திருக்கு இந்த பீஸ். டெலிவரி எல்லாம் பண்றீங்க சார்? ஆமா, ஜென்ரலி எல்லாமே யாருமே இந்த ஜமானால பாத்தீங்கன்னா யாருமே எல்லாம் வாங்குறது இல்லை. எல்லாரும் கொரியர் தான் போகும். இப்பவே நீங்க வெளில கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ பாக்ஸஸ் இருக்கும், ஃபுல்லா எல்லா கொரியர் டிரான்ஸ்போர்ட் தான் போகும். நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. ஸோ வணக்கம் சூப்பர் டீலர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா டிவேப் பிஸ்னஸ் சொல்யூஷன் தான் வந்திருக்கோம். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கிஃப்ட் ஐட்டம் நிறைய ஐட்டம் கார்பரேட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸுக்கு. ஸோ என்னென்ன ஐட்டம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் கார்பரேட் கிஃப்ட்டுங்க பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே ரெடி ஸ்டாக்காக வச்சுருக்கோம். ஓகே. தமிழ்நாடுஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாக்கிஸ்ட் நாங்கள். ஓகே. கிஃப்டிங்கில் என்ன வேணும், பேக்காக இருக்கட்டும், பென்னு, இது வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். A to Z ஒன் ஸ்டாப்பு. இங்கே பிரிண்டிங்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ராடக்ட்டு இங்கே ப்ராடக்டும் வச்சுக்கலாம். ஓகே. டென்ஷன் ஃப்ரீ. சரி வாங்க பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஓகே. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் செட்டு இதெல்லாம் கிடைக்கும். நியூவாக ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க, இதை ஜாயினிங் கிட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் யாராச்சும் ஒரு விஐபிக்கு நல்ல கிஃப்ட் மாதிரி தரணும்னா இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தரலாம். செட்டு மாதிரி வரும். இதிலே உங்களுக்கு இண்டிவிஜுவல் நேம்ஸ் போடணும், கம்பெனியோட லோகோ போடணும், அதெல்லாம் நாங்கள் போட்டு தருவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விதவிதமான சைஸான டைரி, பென்னு, கீச்சன் எல்லாம் தனியாக கூட கிடைக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் செட் கூட இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, வாங்க. சார் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வேறு உங்களுக்காக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கீச்சனாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், எது வேணா எடுத்துக்கோங்க. பென் எல்லாம் இருக்குது, இதில் உங்களுக்கு கம்பெனி லோகோ போடணும், அதெல்லாம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கிஃப்ட் செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஸ்டாக் ஐட்டம்ஸு எல்லாமே ஸ்டாக்லேயே வச்சுருக்கோம். உங்களுக்கு லூஸில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், பல்க்லேயே வேணும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பல்க் தான் பண்ணுவோம். கீச்சன்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். விதவிதமான கீச்சன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன், டிஸ்பிளே காமிக்கிறேன். இப்போ ப்ரோ இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கிட்டு. இப்போது ஹோல்சேலில் நிறைய பேர் நாங்கள் ஹோல்சேல் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க திரும்ப ரீசேல் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு ப்ராஃபிட் வச்சுட்டு விற்கிறதுக்கு நாங்கள் இது ஈஸியாக ஆக்கியிருக்கோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இது பென்னு கிட்டு இருக்குது. ஆல்ரெடி எல்லாத்துலேயும் பிரிண்ட் ஆகணும் எப்படி இருக்கும் அந்த எக்ஸாம்பிள். இல்லை எல்லா வெரைட்டி எங்ககிட்ட இருக்க ஸ்டாக் இருக்குது, எல்லா பெண்ணோட சாம்பிள் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இது ஒரு பேக் மாதிரி இருக்குது சிம்பிளாக. இப்படி அவங்க எடுத்துன்னு போனாங்களா, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுல காமிச்சிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு தரலாம். 100 பீஸா 200 பீஸா எந்தெந்த ஆர்டர் வேணுமோ அவங்க நம்மளுக்கு ஆர்டர் தந்தால் நாங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணி தரப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த கிட்டு வாங்கிக்கலாம். வெரி நாமினல் காஸ்ட் அந்த கிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் சார் இருக்கு? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஐட்டம்ஸ் நம்ம பண்ணுறோம். லைக் அதெல்லாம் பென் ஸ்டாண்ட்ஸு, அப்புறம் மக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ்க்ஸு, பாட்டில்ஸு, டைரிஸு எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்காக இருக்கும். உங்களுக்கு 1000 பீஸ்னாலும் ரெடியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸில். அதுக்கடுத்து நம்ம மெயின் இது பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் செட்ஸ் தான். கிஃப்ட் செட் யாருமே ஜென்ரலாக ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த பாட்டில்ஸு, டைரிஸ் இதெல்லாம் கூட நிறைய இடத்துல கிடைக்கும். இந்த கிஃப்ட் செட் தான் அவ்வளோ, இந்த செட்டு மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்காது. அது எப்போவுமே இதில் இருக்க ஒரு வெரைட்டியும் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அது இல்லாமல் எங்களோட கேட்லாக் இருக்குது. அந்த கேட்லாகில் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் பிக்சர் எல்லாம் போட்டு இருக்கும், ப்ரைஸோடு இருக்கும். நீங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட வாங்கிட்டு அதை அப்படியே டபுள் மடங்கில் நீங்கள் ஈஸியாக விற்கலாம். அந்த லெவலுக்கு மார்ஜின் இருக்கும். உங்களுக்கு ஒரு வெரைட்டி பென் இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டெஸ்க் ஆர்கனைசர், ஸ்டிக்கி பேட்ஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் இங்கே பென்னெல்லாம் வச்சுக்கலாம். பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மொபைல் ஸ்டாண்ட் இருக்கட்டும், இது இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உங்கள் பிராண்டிங்கோட. இப்போ கீ செயின் இருக்குன்னா அந்த கீ செயினில் உங்கள் லோகோ வரும். பென் இருக்குன்னா பென்னில் உங்கள் லோகோ, எல்லாத்துலேயும் உங்கள் லோகோ போட்டு தருவோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதை ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ரீசெல்லராக இருக்கலாம். என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த லோகோ போட்டு தருவோம். எல்லாமே பிரிண்டிங் நம்மளுக்கு இன்னவுஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாளில் எல்லா ப்ராடக்ட்ஸ் எங்கனால
500 பீஸ் 1000 பீஸாக இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள்லேயே நாங்கள் முடிச்சு தந்துடும். அந்த மாதிரி பேக் இருக்குது. ஐடி கார்டு டேக்ஸு, இது வந்து கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐடி கார்டு டேக் இருக்கும். அந்த மாதிரி அதாச்சு. ஐடி கார்டு யோயோ, நிறைய இடத்துல டேக் போடாமல் இங்கே யோயோ போட்டிருப்பாங்க, அது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நாங்கள் பண்ணுறோம் வித் அவங்க கம்பெனி லோகோ. இந்த மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன நேம் எடுத்தாலும் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். வாலெட்ஸ் ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீச்சென்ஸு, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கீச்சென், இது எல்லாமே ஸ்டாக்ல இருக்கும். அடுத்தது அதான் கீச்சென் வெரைட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ சாம்பிள் வச்சுருக்கோம். நீங்கள் சாம்பிள் கிட்ட கூட உங்களுக்கு வேணும், ஒரு கீச்சனில் ஒரு சாம்பிள் உங்கள் கடையில் வைக்கிறதுக்கு வேணும்னா அது கூட எடுத்துக்கலாம். டிஷர்ட்டில் பின்ன டிஷர்ட்லாம் பண்ணுறீங்களா? டிஷர்ட் நம்மளோட மெயின் ஒன் ஆஃப் த மெயின் பிஸ்னஸ்ஸு. டிஷர்ட் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக விற்குமே. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, ஹூடிஸு, ஸ்வெட் ஷர்ட்ஸு, ஹூடி ஸ்வெட் ஷர்ட்டு, உங்களுக்கு இந்த லூஸ் ஃபிட் இப்போ எல்லாம் போடுவாங்கல்ல, ஓவர் சைஸ் டிஷர்ட், அதில் கூட நாங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட லோகோ போட்டு தருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனிக்கு ஏதோ பண்ணது, அவங்க பின்னாடி ஒரு லோகோ, முன்னாடி ஒரு லோகோ. இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸோட டிஷர்ட் நல்ல ஒரிஜினல் எல்லா பிராண்ட்ஸும் கிடைச்சிடும். இந்தியன் டெரைன், அலன் சோலி, வேனோசென், லூயி பிலிப்பி, கேஸ்லே, ரேர் ரேபிட், இது எல்லா பிராண்ட்ஸோட டிஷர்ட் கிடைச்சிடும். உங்களுக்கு பிராண்டட் வேணும்னா பிராண்டட் கூட இருக்குது, பேசிக் குவாலிட்டி வேணும்னா அது கூட இருக்குது. உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணுமோ எங்களால் பண்ண முடியும். எனி குவான்டிட்டி எவ்வளோ ப்ராடக்ட் கிடையாது உங்களுக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், மோஸ்ட்லி ஒரு அப் டு 1000 பீசஸ் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸில் ரெடி ஸ்டாக் வச்சுருப்போம். அதுக்கு மேலே போகுதுன்னா நாங்கள் 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தந்துடுவோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இந்த மாதிரி சாம்பிள் கிட்டே ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னன்னா ஒரு டிஷர்ட்டோட வெரைட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு சூட்கேஸில் போட்டு தந்துடுவோம். ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் போறீங்கன்னா அந்த பேக் ஒன்று எடுத்துட்டு டிஷர்ட் ஆர்டர் எடுக்கலாம். ஒரு கம்பெனிக்கு போயிட்டாங்க, 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, 1000 பீஸ் டிஷர்ட் ஆடுறாங்கன்னு எடுத்துன்னு வரலாம். உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு டிஷர்ட் காய்ச்சாலும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பல்கில் எது வேணால் ஆர்டர். ப்ரோ இப்போ வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டோம். பிரிண்டிங் பற்றி எப்படி ப்ரோ? எனக்கு தெரியாது அதை பற்றி. இப்போ பிரிண்டிங் என்பதுனா ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பிரிண்டிங். எல்லா ப்ராடக்ட்லையும் எல்லா பிரிண்டிங் வராது. நாங்கள் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்டிங் வந்து பண்ணுறோம். நீங்கள் எனி ப்ராடக்ட் தாங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தந்தீங்களா அதுக்கேற்ற பிரிண்டிங் நாங்கள் பண்ணி தந்துடுவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா, இப்போ லெட்ஸே வந்து இது டைரி இருக்கு, இந்த மெட்டல் பிளேட்னா இதில் என்கிரேவ் பண்ணியிருக்கோம். சில பேர் இதை எச்சிங் கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது யூவிடிடிஎஃப்னு சொல்லுவோம். இது வந்து யூவிடிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் வெளியில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் யூவி பிரிண்ட்டு. இது மல்டி கலரில் பிரிண்ட் வரும். உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக பண்ணணும்னா ஸ்க்ரீன் பிரிண்ட்டு, அது நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு அதே மாதிரி வந்து அந்த எம்போசிங் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எம்போசிங். இது ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அவங்க லோகோவை நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அகெயின் வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட்டு. அந்த மாதிரி எல்லாமே. இப்போ இந்த மெட்டல் பிளேட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்கிரேவிங்கு. ஓகே. இதில் எல்லாரோட மெயின் பார்த்தீங்கன்னா இந்த யூவிடிடிஎஃப் வந்து ரொம்ப இப்போது நல்ல ட்ரெண்ட் ஆகுறது. இது எப்படின்னா நீங்களே கூட இது பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர் நாங்களே சப்ளை பண்ணுறோம். ஓகேல்ல, இந்த மாதிரி அது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, இப்போ சப்போஸ் எனக்கு இதில் வந்து பிரிண்ட் போடணும், ஒன்றும் இல்லை, இதுலலாம் பிரிண்ட் போடுற கஷ்டம்னா இந்த ஸ்டிக்கர் இருக்கா, அதை நம்ம அப்படி எடுத்துட்டு இதை பீல் பண்ணுறோம். நார்மல் நம்ம டேட்டூ எப்படி ஒட்டுறோம் அந்த மாதிரி இப்படி பீல் பண்ணுறேன். அந்த ஸ்டிக்கரை தூக்கி இப்படி ஒட்டுறேன். ஒட்டிட்டு லைட்டாக ரப் பண்ணுறோம். ரப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்க லேயர் இப்படி எடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன். இது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி. இதுதான் வந்து யூவிடிடி. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கும் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணலாம். ஆமாம். ஓகே. இது என்ன ப்ரோ? இது பேட்ஜ் ப்ரோ. இது என்கிரேவிங்கு. பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேட்ஜ். இப்போ கம்பெனிஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க போஸ்ட் டெசிக்னேஷனுக்காக இப்படி பேட்ச் போடுவோம். ஸோ அந்த பேட்சஸில் நாங்கள் எல்லா வெரைட்டி பண்ணுறோம். மெட்டல் பேட்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது அக்ரிலிக் பேட்ச் மல்டி கலரில் வரும். இதுலேயே உங்களுக்கு பின் டைப் வேணும்னா பின் டைப் போடுவோம். மேக்னெட் வேணும்னா மேக்னெட் எதுக்காகனா பின் எல்லாம் போட்டால் நிறையா வாட்டி ஓட்டம். இது மேக்னெட்டிக் டைப்பு. இப்படி போட்டோன்னா முடிஞ்சிச்சு, எதுவுமே ஆகாது. எந்த ட்ரெஸ்ல வேணால் போடலாம். அவங்க கோட் சூட் இருக்கு எது வேணா இருக்கும். அப்படி இந்த மாதிரி நார்மல் பேட்சஸ் கூட பண்ணுறோம். இதுல மேக்னெட்டிக் பின் டைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள்
இந்த மாதிரி மக்கு பிரிண்டிங் பண்ணுறோம். இதெல்லாம் மல்டி கலர் பிரிண்டிங். மக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிலில் என்கிரேவிங் பண்ணியிருக்கோம். நான் இப்போ காமிச்சல உங்களுக்கு UVDTF, அந்த UVDTF இந்த மக்கில் ஒட்டியிருக்கோம். இல்லை கலர் பிரிண்ட்டு. வாட்டர் பாட்டிலுமே இங்கே பிரிண்ட் கொடுப்பீங்க கம்பெனியில்? ஆமாம், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு என்கிரேவிங் ப்ராசஸ் அது வேணா எல்லாமே இன்னவுஸே இருக்குது. ஓகே ஓகே. சில ப்ராசஸ் நாங்கள் கலர் பிரிண்ட் ப்ராசஸ் எல்லாம் அது காமிக்க மாட்டோம். பட் என்கிரேவிங் வேணா நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறோன்ட்டு உள்ள காமிக்கிறோம். ஓகே சார். இது என்ன சார் இது? இது வந்து நம்ம என்கிரேவிங் ப்ராசஸ். என்கிரேவிங்னா அந்த நம்ம காமிச்சல உள்ள அந்த மாதிரி கிச்சனில் இந்த மாதிரி லோகோ போய் இதெல்லாம் மெட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு இது ஜென்ரலாக எப்படி பண்ணுவோம். டைரியில் இப்படி பெனில் கீ செயின். இது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கரண்ட் ஆர்டர் கூட போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இது எப்படி உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இப்போ அவர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். பிளெயின் வரும், அது வந்து இந்த மாதிரி லேசர் பண்ணுவோம். அது லேசர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லோகோ வந்துடும். தெரியுதா உங்களுக்கு லோகோ இதில்? இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இது பண்ணுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டுக்காக பண்ணது பேங்க் இது. அதே மாதிரி இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கும் இதே டெக்னிக் தான், ஸ்டீல் பாட்டில்ஸ்க்கும் இந்த அந்த மாதிரி லேசர் ஆகுது இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்துஜால் இல்லைன்ட்டு இப்போ ஓடிட்டு கரண்ட் ஆர்டர் பாருங்கள், லைவாக சுட சுட வந்துருக்கு இந்த பீஸ். இது பிளெயினாக வரும். இது போட்டோன்னே வந்து உங்கள் ப்ராடக்ட்டும் வந்து ஒரு வேல்யூ. அது இல்லாமல் இந்த மிஷின்ஸும் நாங்கள் செல் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மிஷின்ஸும் வேணும், லேசர் மிஷின்ஸ் என்கிரேவ் பண்ணுற மிஷின்ஸ் வேணும்னா அது கூட நாங்கள் செல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது டிஃப்ரெண்ட் அது நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஓகே சார். இப்போ நிறையா ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ஹோல்சேலே கொடுத்துட்டீங்களா சார்? நம்ம மோஸ்ட்டாக ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறோம். டைரக்ட் ரொம்ப கம்மி தான். டைரக்ட் கூட பண்ணுறோம், பட் அதிகமாக ஹோல்சேல் தான். மினிமம் நீங்கள் ஒரு 20 to 100 பீஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் மோஸ்ட்லி நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். ஓகே. உங்களுக்கு அதான் சின்ன ப்ராடக்ட்லேருந்து எடுத்துகிட்டு பெரிய ப்ராடக்ட்டு, எல்லா கிஃப்ட் செட்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங்கு, ஓகே, அப்புறம் உங்களுக்கு எதுவான பென், கிச்சன், எனி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே எப்போவுமே ஸ்டாக் கிடைக்கும். ஓகே. லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது? இதோட லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லிஸ் ரோடில், ட்ரிப்ளிகேனில் எல்லிஸ் ரோடில் இருக்குது. நம்ம வந்து மார்க்கெட் தான், இதான் மெயின் பிரிண்டிங் மார்க்கெட். இங்கே வச்சுருக்கோம் 3000 square feet நம்ம ஆஃபீஸு. லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு. நம்மளோட கிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் லார்ஜஸ்ட் தமிழ்நாடு. டெலிவரியெல்லாம் பண்ணுறீங்க சார் இப்போ? ஆமாம், ஜென்ரலி எல்லாமே வந்து யாருமே வந்து இந்த ஜமானாவில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எல்லாம் வாங்குறது இல்லை. எல்லாரும் வந்து கொரியர் தான் போவோம். இப்போவே நீங்கள் வெளில கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாக்ஸஸ் இருக்கும். ஃபுல்லாக எல்லா கொரியர் டிரான்ஸ்போர்ட் தான் போகும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபாரின் ஆர்டர்ஸும் அப்பப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது அவ்வளோ அதிகமாக வராது, பட் ஃபாரின் ஆர்டர்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணால் வேணும், நீட்டாக நாங்கள் பேக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடுவோம். உங்கள் கஸ்டமர் நீங்கள் டைரெக்டாக கூட அனுப்பணும். ட்ராப் ஷிப்பிங் மாடல் மாதிரி. ட்ராப் ஷிப்பிங்கும் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். அது என்னென்னா லைக் உங்கள் நேம் ஃப்ரம்மில் வந்து உங்கள் நேம் இருக்கும், டூவில் உங்கள் கஸ்டமர் நேம் இருக்கும். எங்கேருந்து வருது எப்படி போகுது யாருக்குமே தெரியாது. நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்புகிற மாதிரி நாங்கள் இங்கேருந்தே அனுப்பிச்சி விட்ருவோம். சேஃபாக அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே. அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், எங்கள் ஸ்டாஃபோட 2-3 ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணலாம். எங்கள் வெப்சைட் லிங்க்கும் அனுப்புகிறோம், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் அனுப்புகிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம்.